தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு, கருணை, தாய்மை, பெண்ணியம், பெண் விடுதலை போன்ற பண்புகள் தலைமுறை தலைமுறையாக கூறப்பட்டு ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு சமூகம் உலகில் பல கலாச்சாரங்களுக்கு, நாகரிகங்களுக்கு காரணமாக இருந்த ஒரு சமூகம், ஒரு நாடு இன்று பெண்கள் வாழ தகுதியில்லாத ஒரு நாடாக மாறிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இந்தியா இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பெண் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்படுகின்றாள் அல்லது துன்புறுத்தப்படுகின்றாள். இந்த மாதம் 9ஆம் தேதி கல்கத்தா மருத்துவமனையில் பணியாற்றிய அந்த பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த விடயம் என்னை விட உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது விரிவான உடற்கூறு ஆய்வு அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. அதில் அங்கமாக அந்த பெண் மருத்துவர் அந்த அபலை சித்திரவதை செய்யப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இறுதியில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு பெண்ணாக பிறந்தது இவ்வளவு குற்றமா? அல்லது இந்த குற்றச்செயல்களை புரிகின்ற மிருகங்கள் என்று கூட கூற முடியாத இவர்களது மனநிலை என்னவாக இருக்கின்றது? நீதி நியாயம் என்பது எந்த அளவு தூரம் இதில் செயல்படும்? எவ்வாறு தண்டனைகள் நிறைவேற்றப்படும்? பல கேள்விக்குறிகள் இப்பொழுது இருக்கின்றது. நான் இந்த விடயத்தை பற்றி அதிகமாக பேசவில்லை. காரணம், ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மற்றது அது போன்ற ஒரு நிகழ்வினை கூறும் அளவுக்கு என்னிடம் மனத்திடன் இல்லை. ஆனால் இது மனித குலத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு, பாரத மாதாவின் நெற்றிப்பட்டில் குத்தப்பட்ட கருமுத்திரை. இதை இந்திய சட்டம் இல்லாதொழிக்க வேண்டும். அந்த குத்தப்பட்ட முத்திரைக்கு பதிலாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஓகே, இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய விடயம், இது போன்ற குற்ற செயல்கள் நடப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 2012 நிர்பயா வழக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் இன்னொரு பகுதியாக அல்லது இன்னொரு அழகாக இந்த விடயம் நடந்திருக்கின்றது. முழு இந்தியாவையுமே, முழு உலகத்தையுமே, முழு மனித குலத்தையுமே இப்பொழுது இது உலுக்கி போட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இரு கொலைகளும் நடந்து 12 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 12 ஆண்டில் இந்தியா எத்தனையோ துறைகளில் வளர்ச்சி கண்டிருக்கின்றது. மக்கள் வாழ்க்கை எத்தனையோ துறைகளில் அல்லது பல விதங்களில் மக்கள் வளர்ச்சி, மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த விடயம் மட்டும் ஏன் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? காரணம் என்ன? தண்டனைகள் நிறைவேற்றப்படாமையா அல்லது தண்டனைகள் போதாதா? தண்டிக்கப்படுகிறார்கள் இல்லையா என்ற பல கேள்விக்குறிகள் உருவாகி இருக்கின்றது. அதனால் NCRB, அதாவது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அறிக்கையின்படி பல விடயங்கள் எங்களுக்கு தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 2018 இருந்து 2022 ஒப்பிட்டு நோக்கும் பொழுது எந்த அளவு அசுர வேகத்தில் இந்த பெண்களுக்கான வன்முறை செயல்கள் வளர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பேச போகின்றோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீர்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். NCRB புள்ளி விவரப்படி 2018 2022 ஒப்பிட்டு நோக்கினால் இந்தியாவில் பெண்களுக்கான வன்முறை 12.9% அதிகரித்துள்ளது. இதை மாநில வாரியாக ஒப்பிட்டு நோக்கினால் 2018 விட 2022 டெல்லியில் 144% பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளது. ஹரியானாவில் 119% அதிகரித்துள்ளது. தெலங்கானாவில் 117% அதிகரித்துள்ளது. ராஜஸ்தானில் 115% அதிகரித்துள்ளது. ஒடிசா 103% அதிகரித்துள்ளது. ஆந்திரா 96% அதிகரித்துள்ளது. கேரளா 82%, அசாம் 81% அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேஷ் 78%, உத்தரகாண்ட் 77%, மகாராஷ்டிரா 75%, வெஸ்ட் பெங்கால் 72%.
இதைவிட கூட்டு வன்புணர்வு சம்பவத்தில் 2012 நிர்பயா சம்பவமே இந்தியாவை உலுக்கிய சந்தர்ப்பம். அதற்கு பிறகு 2013 மும்பையில் சக்தி மில் கேங் ரேப் 22 வயதுடைய பெண் 5 நபர்களினால் கற்பழிக்கப்பட்டுள்ளார். 2015 கத்தோலிக்க அருட்சகோதரி ஒருவர் 71 வயதுடையவர் வெஸ்ட் பெங்கால் கந்தனல் பகுதியில் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். 2018 ஜம்மு காஷ்மீர் கத்துவா பிரதேசத்தில் 8 வயதுடைய ஆசிஃபா பானோ 6 பேரினால் கற்பழிக்கப்பட்டார். இதுவும் இந்தியாவை உலுக்கிய ஒரு சந்தர்ப்பம். 2019 ஹைதராபாத் கேங் ரேப் 26 வயதுடைய பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டது. 2022 ஹைதராபாத்தில் 17 வயதுடைய பெண் ஒருவர் 5 பேரினால் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இது அல்லாமல் 2024 கல்கத்தாவில் பெண் மருத்துவர் சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் முதலாவது செய்மதி தோல்வியுற்றிருந்தாலும் கூட 2வது சந்திராயன் செய்மதியை வெற்றிகரமாக இந்தியா நடாத்தி முடித்தது. பல விண்வெளி வீராங்கனைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் இருந்து விண்வெளிக்கு. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு குற்றச்செயல், அதே போன்று ஒரு குற்றச்செயல் 12 ஆண்டுகளை தாண்டி நடக்கின்றது. இந்த காலப்பகுதியில் என்ன வளர்ச்சியினை இந்த பாரத தேசம் கண்டிருந்தாலும் கூட ஒரு பெண்ணை பாதுகாப்பதில், அதற்கான தகுந்த சட்ட நடவடிக்கையை எடுப்பதில் உண்மையிலேயே செயலிழந்துதான் இன்னும் காணப்படுகின்றது. ஒருபுறம் விண்வெளி வீராங்கனைகள் விண்வெளிக்கு செல்ல தயாரான நிலையில், மறுபுறம் கடமையை முடித்து வீட்டிற்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்திய பிரதேசங்களில் நிலவுகின்றது. மிகவும் வேதனைக்குரிய விடயம். காரணம், இந்தியா என்ற பெரும் நிலப்பரப்பை நம்பித்தான், இந்திய நாட்டின் அபிவிருத்தியை நம்பித்தான் பல ஆசிய நாடுகள் இன்று இருக்கின்றன. இலங்கை கூட அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்தியாவின் வளர்ச்சியை இலங்கை அவதானித்துக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா மூலமாக இலங்கைக்கும் பல நல்ல திட்டங்கள், முதலீடுகள் வந்து குவியும், இலங்கையும் வளர்ச்சி பாதையில் செல்லும் என. ஆனால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது போன்ற ஈனச் செயல்கள் உண்மையிலேயே முட்டுக்கட்டை தான். வாசகர்களாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இது தொடர்பான உங்கள் மனநிலையினையும் கமெண்ட்ஸில் விவரியுங்கள். சந்திக்கின்றேன். என்றும் உங்களில் நான் ஒருவன், சந்திரன். வணக்கம்.